ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் குட்டியாக இந்த ஸ்டார் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கூட வந்துட்டு பிகினர் பின்னி பழகிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த குட்டி கூட பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய கூடைகள் இதே மாதிரியே உங்களால் பின்னிக்க முடியும். இது வந்துட்டு சிங்கிள் கலரில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பீட்ஸ் வச்சு நடுவில் மட்டும் குண்டுமல்லி நாட்டில் வரா மாதிரி போட்டிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மீதமான ஒயரில் இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைகள்லாம் போட்டு நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குட்டியாக க்யூட்டான ஸ்டார் கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு மொத்தம் 12 ஒயர், ஒரு ஒயரும் 3.25 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 12 ஒயரையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 12 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை வந்துட்டு சைடில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் விட்டுக்கலாம், அதாவது 3/4 அடி. 20 சென்டிமீட்டர் அளந்தோம் இல்லையா, அது வந்துட்டு முன்பக்கம் வர மாதிரியும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின்பக்கம் வர மாதிரியும் இப்படி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் 3.25 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இது ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 20 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண ஒயர் 3.25 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர். இதே மாதிரி தான் ஒரு ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். நம்ம ஒயர் சரிசமமாக மடித்து தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக அப் அண்ட் டவுன் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்துட்டு இடையில கொஞ்சம் புரியாமல் போகும். ஓகே, இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இப்போ கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இன்னும் 8 ஒயர் தான் இருக்குது. 8 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, 20 சென்டிமீட்டர் ஒயர் அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் கட் பண்ணி விடணும். இப்போது நம்ம பேஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த கூடையோட சைடு வால் போட போகிறோம். இந்த ஸ்டார் கூடைக்கு இந்த ஒரு வரிசை மட்டும்தான் பேஸு. ஓகேவா. இப்போது சைடு வால் போடுறதுக்கு மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த வரிசையில் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த சைடில் வந்துட்டு இந்த அளவுக்கு குட்டியாக ஒயர் விட்டுருங்க. இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு 3-4 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஒயரை விட்டுருங்க, போதும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போடுவோம். அதுக்கப்புறம் இப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இது வரைக்கும் முடிப்போம். இந்த இடத்துல முடிச்சுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடுவோம். லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிப்போம். இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கூடையோட சைடு வால் நம்ம 3 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். இது வந்துட்டு பேஸுன்னு சொல்ல முடியாது, சைடு வால்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கூடையோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இந்த நாட் போடுறது இது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அது எண்டு வரைக்கும் போடுறது ஈஸியான ஸ்டெப்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோவை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கார்னர் டர்ன் பண்ணுறோம். கார்னர் டர்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, இப்படி திருப்பி இந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. சுற்றி நம்ம நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ இதில் நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டு போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருந்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம போட போகிறோம். இந்த எண்டு வரைக்கும் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக குட்டி குட்டி கூடைகள் வீடியோ நிறைய இருக்குது. மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள்.
இப்போது இந்த பக்கத்தில் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். சைடில் 20 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரில் இங்கே நாட் போட்டாச்சு. இப்போ இப்படி திருப்பி இந்த வரிசையில் நம்ம பின்ன போகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டு வந்தாச்சு. இந்த ஒயரில் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இதை நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த லூப்பில் இப்படி போடணும். இதே நாட்டிலே மேல் பக்கம் போது பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இவ்வளோதான் லேடர் நாட். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். லேடர் நாட் கண்டிப்பாக போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு லேடர் நாட் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு பின்னிருக்கோம் இல்லையா, சேம் இதே மாதிரியே இன்னும் 2 ரவுண்டு பின்ன போகிறோம். டோட்டலாக வந்துட்டு இந்த சைடு வால் 3 ரவுண்டு பின்ன போகிறோம். இப்போ இதில் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாட்டில் நீங்கள் லேடர் நாட் போடுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டே வரணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்துட்டு முடிக்கணும். மறுபடியும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுற்றி எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வரணும். இது வரைக்கும் நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்பில் போடணும். இந்த லூப்பில் போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ நம்ம 2 ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி 3வது ரவுண்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ண 12 ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணோம். ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வால் வந்துட்டு 2 ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் தான் போட போகிறோம். இந்த அளவு கூடைக்கு வந்துட்டு 3 ரவுண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ லேடர் நாட் நம்ம எதில் போட்டோம், இந்த நாட்டில் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வால் 3 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த 3வது ரவுண்டில் லேடர் நாட் நான் போட்டு முடிச்சிட்டேன். லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம கிராஸில் தான் நாட் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இந்த கட் பண்ண இந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருக்கி முடிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த வாய்ப்பகுதி. இது வேறு ரொம்ப சின்ன கூடையாக, அதனால் உள்ளுக்குள்ளே கையை விட்டு இந்த ஒயரை சொருக்கி விட முடியாது. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரையும் முடிச்ச அந்த ரன்னிங் ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி சைடில் வந்துட்டு நம்ம 20 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த 2 ஒயரையும் கூட உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க, போதும். இப்போ ஒரு பக்கத்தில் இந்த ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, இந்த ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இதையும் ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க, போதும்.
ஓகே, இப்போ நம்ம சைடு வால் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் வந்துட்டு டைமண்ட் ஷேப் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 6 ஒயர், ரைட் சைடு 6 ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் பார்த்தீங்களா இந்த ஒயர், இதில் இருந்தால் நம்ம பிரித்து எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கூட போடுறதா இருந்தாலும் சரி, இந்த 2 பக்கத்துலேயும் தனித்தனியாக இந்த 6 ஒயர் பிடிச்சி நம்ம டைமண்ட் ஷேப் பின்ன போகிறோம். இந்த 6 ஒயரில் சென்டரில் இருக்கிற இந்த 2 ஒயரை வச்சு நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். கிராஸ் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். 5 நாட் நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டார் கூடையிலேயே இன்னும் நிறைய விதமான ஸ்டார் கூடை போட்டிருக்கேன். ஸ்டார் கூடைக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு 5 நாட் போட போகிறோம், ரைட் சைடு 5 நாட் போட போகிறோம். சென்டர் நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு வரிசை பின்றதை ஸ்லோவாக காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். சென்டர் நாட் போட்டும், சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 5 நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம நாட் போடக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல நம்ம சைடில் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அடையாளம். இதுக்கு மேலே வந்துட்டு நாட் போட்டு போகக்கூடாது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 5 நாட் நம்ம போடணும். இந்த பக்கம் எப்படி பின்றமோ சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் அந்த 12 ஒயரையும் பிடிச்சி டைமண்ட் ஷேப் பின்னணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் டிசைன் பண்ண கூடைகளுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 5 நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் அடையாளம். இந்த நம்ம ஒயர் சொருகி விட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே நாட் போட்டு போகக்கூடாது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சென்டரில் இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் பாருங்கள். சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரியே போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு முடியும். இந்த ஃபஸ்ட்டு வரிசை பின்றதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம். இந்த 2வது வரிசை ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு 4 நாட் போடுற மாதிரி வரும். ரைட் சைடும் 4 நாட் போடுற மாதிரி வரும். இதே மாதிரி ஒரு நாட் குறைஞ்சி ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு முடியும். இந்த கூடையை சிங்கிள் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த குட்டி கூடையாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நடுவில் மட்டும் இந்த 4 ஒயர் குண்டுமல்லி நாட் போட்டிருக்கேன். இந்த குண்டுமல்லி நாட் உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ப்ளைனாக கூட இந்த கூடையை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது 2 வரிசை பின்னி முடிச்சாச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த 2 ஒயரில் பீட்ஸ் கோக்க போகிறோம். பீட்ஸ் கோத்துட்டு குண்டுமல்லி நாட் போட போகிறோம். பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பீட்ஸும் கோத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நான் இந்த ஓவல் ஷேப் பீட்ஸ் கோத்துருக்கேன். பீட்ஸ் கோக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒயரோட கார்னரை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை கோத்துக்கோங்க. இந்த ஸ்டார் கூடையிலேயே ஃபுல்லாக குண்டுமல்லி நாட் வச்சு போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இது கிஃப்ட் கூடையாகவும் கொடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா இது நீங்கள் ஷோ கேஸில் ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான ஸ்டார் கூடை வீடியோஸ் இருக்குது. ஸ்டார் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி 4 பீட்ஸை மட்டும் இந்த மாதிரி கோத்துக்கணும். கோத்துட்டு இப்போ நம்ம குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் குண்டுமல்லி நாட் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் 4 ஒயர் ஆம்லா நாட்டும் போட்டுக்கலாம், இல்லை பிஸ்கெட் நாட்டும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அப்படி இல்லைனாக்கா இந்த 4 ஒயரையும் பிடிச்சி நீங்கள் பாக்ஸ் நாட் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இன்றைக்கி நான் குண்டுமல்லி நாட் போட போகிறேன். இப்போ குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். இப்படி ரைட் ஹேண்டில் ரைட் சைடு மடிக்கக்கூடாது. ஜாஸ்மின் நாட் போடுறது வந்துட்டு எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் மடிக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு மடிச்சாச்சு. இப்போது இந்த 2வது ஒயரையும் லெஃப்ட் மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறேன். இந்த ரைட் லூப்பை லெஃப்ட் லூப்பில் இப்படி போடுறேன். ஓகேவா? இந்த 2 நாட்க்கு நடுவில் இந்த ஒயர் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் குண்டுமல்லி நாட் வரும். இப்போ 3வது ஒயரையும் இப்படி லெஃப்ட் மடிக்கிறேன். லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த 2 லூப்லேயும் இந்த 3வது லூப்பில் இப்படி போடுறேன்.
இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் இந்த ஒயர் இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. இப்போ 4வது ஒயரையும் லெஃப்ட் மடிக்கிறோம். லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த 3 லூப்பையும் சேர்த்து இந்த லூப்பில் இப்படி போடணும். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரும் பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது 4 ஒயர் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ 4 லூப் வந்துட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் போட போகிறோம். இந்த ஒரு ஒயரை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடுறோம். இப்போது இது செகண்ட் ஒயர் எடுத்து இந்த 2 லூப்பில் போடணும். 1 2 லூப்பில் போட்டாச்சு. ஒயர் முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 3வது ஒயர் எடுத்து 3 லூப்பில் போடணும். 4வது ஒயர் என்ன பண்ணணும், 4 லூப்லேயும் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். செகண்ட் ஒயரை 2 லூப்பில் போடணும். 3வது ஒயரை 3 லூப்பில் போடணும். 4வது ஒயரை 4 லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஒயர் முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த நாட் வந்துட்டு கரெக்டாக உட்காரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு 4 ஒயர் எடுத்து இந்த குண்டுமல்லி நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த குடைகளில் போடுங்க. குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்ட்டு கூட தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ குண்டுமல்லி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 ஒயர்லேயும் நம்ம மறுபடியும் பீட்ஸ் கோக்க போகிறோம். குண்டுமல்லி நாட் போட்டுட்டு அந்த 4 ஒயரில் பீட்ஸ் கோக்கணும். இந்த மல்லிகைப்பூ முடிச்சுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஒயர் மல்லிகைப்பூ முடிச்சு, 3 ஒயர், 4 ஒயர்னு சொல்லிட்டு நிறைய குடைகள் போட்டிருக்கேன். அந்த குடைகளுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஜாஸ்மின் நாட் ப்ளேலிஸ்ட்டுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ குண்டுமல்லி நாட் போட்டோம். குண்டுமல்லி நாட் போட்டுட்டு இந்த நாட்டை சுற்றி பீட்ஸ் இந்த மாதிரி கோத்து முடிச்சாச்சு. கோத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு 2 நாட் மட்டும்தான் நம்மளால் போடுற மாதிரி வரும். இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைட்லேயும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த பீட்ஸ் கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டில் 2 நாட்டு, ரைட்டில் 2 நாட் போடணும். நம்ம சென்டர் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி இங்கே வந்துட்டு குண்டுமல்லி நாட்டு 4 ஒயரை வச்சு நம்ம போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு மறுபடியும் சென்டர் நாட் போடக்கூடாது. ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். ஓகே, இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ குண்டுமல்லி நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 நாட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னாக்கா சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட் போடணும், லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். ஒரு நாட் மட்டும் தான் நம்மளால் போடவும் முடியும். இப்போ ரைட்டில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு இதில் ஒரு நாட் போடுறோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு நாட் சென்டரில் போடுறோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக ஸ்டார் கூட போடுற மாதிரியே தான், ஆனால் இடையில வந்துட்டு பீட்ஸை கோர்த்து குண்டுமல்லி நாட் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது இதே மாதிரியே என்ன பண்ண போகிறோம், இப்படி பேக் சைடு இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம போட போகிறோம். இந்த பக்கத்தில் எப்படி போடுறதுன்னு ஜஸ்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃபுல்லாக வந்துட்டு எப்படி பின்னுறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. லெஃப்ட் சைடு 6 ஒயர், ரைட் சைடு 6 ஒயர் இருக்கும். அதில் மிடில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும்.
நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. லெஃப்ட்டில் 5 நாட்டு, ரைட்டில் 5 நாட்டு வரும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் 5 நாட்டு, ரைட்டில் 5 நாட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சென்டரில் ஒரு நாட் போடணும். இந்த பக்கத்துலேயும் ஃபுல்லாக பின்னி காமிச்சோன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கே. வீடியோவோட டியூரேஷனும் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. லெஃப்ட்டில் 4 நாட்டு, ரைட்டில் 4 நாட் போடணும். இப்போ பாருங்கள், இதையும் போட்டு முடிச்சாச்சு. 2 வரிசை பின்னி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னாக்கா மிடில் இருக்கிற 2 ஒயரை எடுத்து பீட்ஸ் கோக்கணும். பீட்ஸ் கோத்துட்டு பார்க்கலாம். இப்போ 4 ஒயரில் பீட்ஸ் கோத்தாச்சு. பீட்ஸ் கோத்துட்டு இந்த 2 ஒயரை பிடிச்சி குண்டுமல்லி நாட் போடணும். குண்டுமல்லி நாட்டும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். குண்டுமல்லி நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த 4 ஒயர்லேயும் பீட்ஸ் கோக்கணும். மறுபடியும் 4 பீட்ஸ் கோத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. 2 பக்கமும் 2 நாட் போடணும். இப்போது 2 நாட் போட்டாச்சு. மறுபடியும் இந்த 2 ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டில் 2 நாட்டு, ரைட்டில் 2 நாட்டுன்னு சொல்லிட்டு போடணும். இந்த நாட்டும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு ரைட்டில் ஒரு நாட் தான் போடுற மாதிரி வரும். அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு நாட் தான் போடுற மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு. ரைட்டில் இங்கே ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட்டில் இங்கே ஒரு நாட் போடுறேன். இப்போ ஃபைனலாக சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டைமண்ட் ஷேப் இந்த ஜாஸ்மின் நாட்டோட எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் டைமண்ட் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்கிறதுனால சைடில் வந்துட்டு இந்த குட்டி டைமண்ட் பின்னி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளியராகவும் புரியாது. அதனால் இந்த டைமண்டில் இருக்கிற 3 ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த டைமண்டில் சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த டைமண்ட்லையும் நம்ம சொருகி விட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயர்ஸ் இருக்கும். இதை கட் பண்ணி விட்டுடலாம். சொருக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு இப்போ சொருகலாம். இப்போது ரைட் இருக்கிற இந்த ஒயரை லெஃப்ட் சைடு இப்படி மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். நம்ம கிராஸ்கட் கூடைகளுக்கு சொருவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் மடித்து சொருகணும். லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட்டு மடித்து இந்த மாதிரி சொருகணும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 நாட்குள்ளே சொருக்கி விட்டுக்கோங்க, போதும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயரை இந்த மாதிரி ரைட் சைடு பிடிச்சி ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருக்கணும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிறது காமிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். இப்போது இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 ஒயர், ரைட் சைடு 3 ஒயர் அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கத்துலேயும் பெரிய டைமண்ட் ஜாஸ்மின் நாட்டோட பின்னி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயரில் நம்ம தனித்தனியாக குட்டி குட்டி டைமண்ட்ஸ் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு ஒரு ஒயர், ரைட் சைடு ஒரு ஒயர். இந்த இடத்துல நாட் போடணும். இந்த ஒரு நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா டைட் பண்ணி போடுங்க. லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ லூஸ் இல்லாமல் இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம எப்பவும் போல தான் நம்ம பெரிய டைமண்ட் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி நாட் போடணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு 2 நாட் போடுறோம். 1 2 நாட் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகும் பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இந்த சைடில் இருக்கிற டைமண்ட் பின்னுறது இந்த ஒரு பக்கம் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி 2வது நாட் போடணும். இப்போ 2 பக்கத்துலேயும் 2 நாட் போட்டாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட் மட்டும்தான் போடுற மாதிரி வரும். இப்போ ரைட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும்.
இப்போ ஃபைனலாக சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த குட்டி டைமண்டில் டோட்டலாக நம்ம 9 நாட் மட்டும்தான் போட்டிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குட்டியை டைமண்ட் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஒரு டைமண்ட் பின்னணும். டைமண்ட் பின்னிட்டு எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இப்போ ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு வரும். இது நீங்கள் ஷோகேஸில் வச்சுக்க போகிறீங்க, அப்படி இல்லைனா இதை ஒரு ஃப்ளவர் வேஸாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஹேண்டில் வைக்க வேண்டியதில்லை. இது நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு குழந்தைக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் வைக்கணும். இப்போ ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப்பில் இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஹோலில் விட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்படி வெளியே எடுத்துகிட்டு 2 ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த உருட்டு கைப்பிடி பின்னும் போது இந்த கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ஹேண்டில் பின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 ஒயர் உருட்டு கைப்பிடி வைக்க போகிறோம். இதே மாதிரியே பெரிய கூடைகளுக்கு உள் ஒயர் வச்சு கூட நீங்கள் பின்னிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போது லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் எடுக்கிறேன். இப்போ ரைட் ஒயர் எடுத்து இந்த லெஃப்ட் ஒயர் மேலே இப்படி வைக்கிறேன், இன்ட்டு மாதிரி வைக்கிறேன். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ மறுபடியும் ரைட் ஒயரை, இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். ஒரு ஒயர் கீழே இருந்தால் ஒரு ஒயருக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஹேண்டில் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கும் பாருங்கள், இந்த ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வரும். பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே போயிடும். இப்போது லெஃப்ட் ஒயரை இப்படி பின்பக்கமாக இப்படி கொண்டு போகும். இப்படி கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடும். இப்போ அடுத்து ரைட் ஒயர். இந்த ரைட் ஒயரை இப்படி பின்பக்கமாக இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் ஒயர். இப்போ அடுத்து ரைட் ஒயர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பின்னுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 2 ஒயரை கூட வச்சு உருட்டு கைப்பிடி பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பழகிற வரைக்கும். உங்களுக்காகவே ஒரே ஒரு ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லைனாக்கா மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது ரைட் ஒயர். இப்போது லெஃப்ட் ஒயர் பாருங்கள், இப்படியே சுற்றி வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடும். நம்ம ஜட பின்னல் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கைப்பிடியை கூடையோட இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 4 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த சென்டர் நாட்டை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வி ஷேப்பில் இருக்கிற சென்டர் நாட்டில் இந்த ஹேண்டிலை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹோலில் 2 ஒயர், ரைட் ஹோலில் 2 ஒயர். இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு 2 ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்ஸை கட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 நாட்குள்ளே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குட்டி கூட அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே கையை விட்டு சொருகி விடுறதெல்லாம் என்னால் சரியாக காமிக்க முடியல. இப்போ ஒரு ஒயர் எடுத்து 2 முடி போட்டேன். இப்போ இன்னொரு 2 ஒயர் எடுத்து 2 முடி போடணும். இப்போ முடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உள்ளுக்குள்ளே கையை விட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுக்கோங்க. எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி வைக்கணும். 2 கைப்பிடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.